ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் யுவனுக்கான ஒரு பாட்டாக விஷாலுக்கும் விஷால் சருக்குமான ஒரு பாட்டை நாங்கள் பார்த்துருந்தோம். தீராத விளையாட்டு பிள்ளையில் என்ஜர் நான் வந்து காட்டுறேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த பாட்டை ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த பாட்டு பல பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. லைக் 2 weeks முன்னாடி எகெயின் சோனி மியூசிக் சவுத்தால் 8K, நாட் ஈவன் 8K, தட்ஸ் 4Kன்னு வச்சுக்கலாம், வேர்ஷனில் தலைவா படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு வந்து சொல் சொல் அன்பேனி சொல் பாட்டோட வீடியோ சாங் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தை அப்லோட் பண்ணி இருந்தாங்க. அப்போ யோசிச்சு இதுக்கடுத்து பண்ணலாமே, ஆனால் இந்த பாட்டு வந்து படத்தில் இருக்காது, அமலாபாலோட என்ட்ரிக்கு தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு எந்த ஒரு போர்ஷனில் இந்த பாட்டை பற்றி பேச மாட்டாங்க, இந்த பாட்டை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் லிங்கோட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம தளபதி விஜய் இதில் இருக்கார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவருடைய பாட்டை மிஸ் பண்ண முடியுமா? அண்ட் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் சாங்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ் குமார். இந்த பாட்டை பாடிருக்கிறது மேகா, அபய் அண்ட் விஜய் பிரகாஷ் சார் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலில் கேட்டு வந்துடும். நான் முத்துக்குமாரோடைய வரிகள். வேறு என்னங்க, 5 நிமிஷம் 48 செகண்ட். லெட்ஸ் கோ இன் டு த வைப் ஆஃப் சொல் சொல். ஓகே மக்களே, 3, 2, 1 அண்ட் ஆல் தி தளபதி ரசிகர்கள், ஜிவி பிரகாஷ் ரசிகர்கள், அட்டெண்டன்ஸ் ப்ளீஸ். ஆரம்பிக்கலாம். சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில், சொல் சொல் இதுதான் அந்த போர்ஷன். சொல்லாமல் சொல், சொல்வதெல்லாம் கண்ணாலே சொல். இந்த பாட்டெல்லாம் என் பிளேலிஸ்ட்ல இருக்குதுங்க. பல பேருக்கு இதை அறிமுகப்படுத்தி விடுறேன். மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சில் மோதியதும் காதல் சாரல் என்னை தாக்க, அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க, என்னென்னவோ தோன்றுதே என் பெண்ணே உன்னெருக்கம் வேண்டுதே கண்ணே கண்ணே. சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில், சொல் 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 சொல்லாமல் சொல், சொல்வதெல்லாம் கண்ணாலே சொல். ஒரு மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சில் மோதியதும் காதல் சாரல் என்னை தாக்க, அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க. இந்த விஷயத்துல எல்லாமே யார் இந்த சாலையோரம், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் பாட்டோட எல்லாம் மிக்ஸ் அப்படியே கலந்து அடிச்சு விட்டாங்க இந்த ஒரு வீடியோ வரதுக்காகவே. தேங்க்ஸ் டு சோனி மியூசிக் அகெயின், ரொம்ப நன்றி. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜிவி. கனவுகள் கேட்குது நீ வர, கை வீரல் கேட்குது நீ தொட, யாரோ என்னை பார்க்கும் ஒரு எண்ணம் தோன்றிட, நீயும் என பார்ப்பேன் அதை எங்கே சொல்லிட. என் நேரம் இன்று அவசரமாக மாறிப்போனது, என் செய்கை இன்று ரகசியமாக என்னை ஆளுதே. இலைகளில் கைதுளி விழுவதும் விழுவது அது மேலே இழுவதும் இயற்கையில் நடக்கிற ரகசியம். அன்பே அன்பே. Aha, just goosebumps. I don't know if you all will feel that, but I feel that. ஒரு மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சு மோதியதும் காதல் சாரல் என்னை தாக்க, What a voice. அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க. இனி இந்த ஒரு மியூசிக்கல் போர்ஷனுங்க, ஜிவி பிரகாஷ் குமார் பிரதர் ஃப்ரம் நெயில் தட் பார்ட்.
இருவரும் ஒரு மொழி பேசலாம், இடையினில் மௌனத்தில் பேசலாம். பெண்ணே என் நெஞ்சம் எனும் கூட்டை தீரக்க, கண்ணே உன் கண்கள் அது சாவி கொடுக்க. என் பேரில் உந்தன் பேரினை சேர்க்க ஆசை வந்ததே, உன் தோளில் எந்தன் தோள் வந்து சாய நேரம் வந்ததே. இது 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 ஒரு இன்பமா, இது 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 ஒரு துன்பமா, இன்பம் துன்பம் சேர்ந்ததா சொல்வாய் பெண்ணே. சொல் 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 அன்பே, சிங்க் ஆகல டான்ஸ்க்கும். ஒரு மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சு மோதியதும் காதல் சாரல் என்னை காட்ட, அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க. என்னென்னவோ தோன்றுதே என் பெண்ணே உன்னெருக்கும் வேண்டுதே கண்ணே கண்ணே. சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில். சொல் 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 சொல்லாமல் சொல், சொல்வதெல்லாம் கண்ணாலே சொல். Thank you very much. Sony Music South creates you people. இது சோனி மியூசிக் இல்லைன்னு இந்த விஷயம் நடந்திருக்காதுங்க. இந்த பாட்டுக்கு வீடியோவே இல்லை, படத்தில் கூட வெறும் ஒரு நிமிஷம் ஒரு 1 minute and 30 secondsக்கு வேணால் அந்த பாட்டு இருக்கும். அண்ட் த எண்டிங் போர்ஷன், த மிடில் போர்ஷன், த இனிஷியல் போர்ஷன், த ஓவரால் சாங் இஸ் அ ஹோல்சம் வைப். அதை ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு பக்கம் தளபதி விஜய், இன்னொரு பக்கம் அதில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக், அண்ட் தேர்ட் த சிங்கர்ஸ் ஹூ சாங் திஸ் சாங், தே ரெண்டட் இட் லைக் நத்திங்குங்க. அது வந்து அந்த மாதிரியான வைப் இந்த பாட்டில். அதுதான் அந்த ஒரு இம்பேக்டை நமக்குள்ள அப்படியே மனசுள்ள ஆள் மனசில் அப்படியே க்ரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த வைப். அதுதான் இவங்க பண்ணது. அண்ட் அது எப்படின்னா, அந்த விஜய் பிரகாஷ் சாரோட வாய்ஸாக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி சாங், ஓ மை குட்னஸ், லிட்ரலி ஒவ்வொரு இடத்துல கோஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. இந்த பாட்டை நான் பண்ணணும்னு இருந்தேன், அதுதான் ஆக்சுவலி உண்மையான விஷயம். ஸோ அந்த நேரம் கிடச்சிச்சு ஒரு வழியாக பண்ணுறதுக்கான டைம் இதுதான். ஸோ அதுக்கு சோனி மியூசிக் எடுத்து போட்டது பெரிய நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு வீடியோ இல்லை, ஸோ அதை அப்படியே எடிட் பண்ணி யார் இந்த சாலையோரம், அதுக்கப்புறம் டான்ஸ் இது இப்படி இப்படின்னு போட்டு ஒரு மேஷப் பண்ணி பாட்டில் போட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். அண்ட் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய ஒன் ஆஃப் தி அன்நோட்டிஸ்ட் அண்ட் அண்டர்ரேட்டட் கம்போசிஷன். இந்த பாட்டு 100ல் ஒரு 10 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, மீதி 90 பேருக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை. படத்தை பார்க்கும்போது கூட கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. மேபி அது அந்த ஹீரோயின் இன்ட்ருக்காக வந்த பாட்டுன்னு நினச்சி விட்டுருவாங்க. இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தேட மாட்டாங்க. பட் இந்த பாட்டை அட்லீஸ்ட் நான் படம் வந்த டைம் நான் வேணால் 9th ஸ்டாண்டர்ட் இருப்பேன். அதுக்கப்புறம் வேணால் நான் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த பாட்டு என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ரொம்ப ரேரான தான் கேட்பேன். ஏன்னா அந்த மாதிரியான அண்டர்ரேட்டட் ஜெம் தான் இந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டை ஏன் இன்னும் நான் லைக் எக்ஸாஜுரேட் பண்ணி நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பாட்டு ஜிவி பிரகாஷ் நமக்கு தந்திருக்காருங்க. இன்னும் பல பாட்டு எல்லாம் பேசுகிறீங்களே, அது இது கோல்டன் ஸ்பேரோன்னு அதெல்லாம் ஒரு பக்கத்தை தள்ளி வச்சிங்கன்னா, தலைவால் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்காது. வி ஷுட் நோ. அண்ட் நம்ம தளபதி விஜய் வில் நாட் கண்டினியூ ஹிஸ் சினிமா கரியர். ஸோ அவருக்கான ஒரு வீடியோவும் இது இருக்க போகுது. ஸோ இது வந்து எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். அண்ட் தளபதி ரசிகனாக இருந்து இந்த பாட்டெல்லாம் தெரியலைனாங்க, ஐ டோன்ட் நோ வாட் டு டெல். பிகாஸ் நான்லாம் தளபதியோடைய ரசிகன்றதை தாண்டி நான் அவரோட எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணி தான் வர எல்லா பாட்டு இன்னும் இருக்குதுங்க. அவரோட உதயான்றோட படத்தில் கூட இன்னும் 2-3 பாட்டுலையும் இருக்குது. அது இப்போ இல்லை, ஒரு டைம் வரும்போது எடுத்து பண்ணுறேன். பட் இப்போ எனக்கு இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ சொல் பாடல் நிறைவடைகிறது. ஸோ இன்னொரு கருத்துக்கு மாற்று கருத்து ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்கேஸ் இந்த பாட்டு தெரியலை, ஓகே இந்த பாட்டு இப்படி இருக்கா, புதுசாக இன்றைக்கி தான் கேட்குற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி கேட்டு இந்த பாட்டெல்லாம் பார்த்து இல்லைப்பா இந்த பாட்டெலாம் பதுக்கி வச்சுருக்கோம், எப்போயாவது கேட்டால் தான் இந்த பாட்டு அப்படியே அண்டர்ரேட்டட் நாங்களே வச்சுருக்கோம், ஜெம்மாக வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாமே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லா தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லை,
ஜிவி பிரகாஷ்குமார் ரசிகர்களாக இருக்கலாம், இந்த பாட்டு பாடுற அவ்வளோ சிங்கர்ஸுமாக இருக்கலாம். அண்ட் ஐ வுட் லைக் டு கிவ் த மெயின் கிரெடிட் அண்ட் த ஃபீமேல் வோக்கல்ஸ் மேகா. அவங்களுடைய வாய்ஸ் வந்து சம்திங் இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் ஒரு மூடுங்க அந்த பாட்டுக்கு. அது அப்படியே ஒரு 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 ரிஃப்ரெஷிங் வைப் ஒன்று தரும். அது என்னன்றது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட தெரியல. சில விஷயங்கள் எல்லாம் பேச போகிறோம், என்ன அப்படி இந்த பாட்டில் இருக்குது ரொம்ப சொல்கிறான்னு கேட்குற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி அதுதான் விஷயம். ஏன்னா சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யூ கேன் see through the reactions or you will understand the core of the song. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தெரியும். இல்லை இந்த பாட்டை கேட்டுட்டு ஓகே என்ன சுமாராக இருக்குன்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. பட் ஸ்டில் இஃப் யூ ஃபீல் என்னங்க சாய் அபியங்கரோடைய பாட்டை கேட்குற பல பேர் ஃபஸ்ட் தடவை நல்லா இல்லை 2-3 வாட்டி கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் ஒரு வாட்டி கேட்டு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அதையும் 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா நமக்கு பிடிக்கும், இல்லைனாலும் கூட பரவாயில்ல. ஸோ இந்த பாட்டு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த பாட்டை ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தார். அந்த வீடியோவும் அடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே சோனி மியூசிக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த வீடியோ பிளாக்காக தான் போகுது 2 டேஸ்க்கு. நான் எப்போ இது அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் அப்லோட் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றி யாச்சும் பேச மாட்டேன் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.